இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட், நம்ம ஹீரோ ஆசைப்படுற அளவுக்கு பவர்ஃபுல்லான சோல் ரிங், அதாவது சோல் பீஸ்ட கொன்னு அதோட ரிங்க நம்ம ஹீரோவால அப்சர்வ் பண்ண முடியுமா? நம்ம ஹீரோ அவனோட மாஸ்டர் கூட காட்டுக்குள்ள வந்தது எல்லாருக்குமே தெரியும்ல. உள்ள வந்துட்டாங்க. வந்த உடனே அவரோட மார்ஷல் சோலை ரிலீஸ் பண்றாரு. காரணம், இது ஃபாரஸ்ட், பத்தாவதுக்கு நிறைய மான்ஸ்டர் எப்ப எங்க இருந்து அட்டாக் பண்ணணும்னு தெரியாது. அதனாலதான் அவர் மார்ஷல் சோலை ரிலீஸ் பண்றாரு. நல்லா பிரம்மாண்டமா ஒரு மான்ஸ்டர் வரணும் பார்த்துக்கிட்டு இருந்தா அது ஒரு நாய் மாதிரி இருக்கு. ஆனா சாதாரண நாய் மாதிரி இல்ல, நாயும் பன்னியும் கலந்த மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஏன்னா மூஞ்சி பாக்குறதுக்கு நாய் மாதிரி இருந்தாலும் உடம்போட அமைப்பு, அது விடுற சவுண்ட், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பன்னியோட செய்கையா இருக்கு. நம்ம ஹீரோ இத பார்த்துட்டு இத பாக்குறதுக்கே டிஃபரெண்டா இருக்கே மாஸ்டர்னு கேட்க அவர் அப்பதான் சொல்றாரு, அவரு பாத்தீங்கன்னா ஒரு மியூட்டேட்டட் சோல் மாஸ்டர். ஆல்ரெடி சொல்லிருப்பாங்கல்ல, சாதாரண சோல் மாஸ்டர்ஸ் உண்டு, அது இல்லாம பவர்ஃபுல்லான ஹையஸ்ட் பவர் உள்ள, அதாவது மேக்சிமம் சோல் பவர் உள்ள சோல் மாஸ்டர்ஸ் உண்டு. அதுவும் இல்லாம சிலர் அந்த ரேங்கை ரீச் பண்ணுவாங்க, கம்மியான பவர்ல இருந்து அவங்க பாத்தீங்கன்னா மியூட்டேட்டட் சோல் மாஸ்டர் சொல்லிருப்பார்ல, அதே மாதிரி ஒரு மியூட்டேட்டட் சோல் மாஸ்டர் தான் இவரும். ஆனா ஆல்ரெடி அவரே அங்க சொல்லிருப்பாரு பாயிண்ட் என்னன்னா, தப்பி தவறி அங்க அடுத்த லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணும் போது அந்த மியூட்டேட்டட அவங்களோட சோல் பவர் பத்தாம போயிடுச்சுன்னா அவங்களோட பவர் இன்க்ரீஸ் ஆகாம போயிடுன்னு இருப்பார்ல, அதே பிரச்சனை தான் இப்ப இவரும் மாட்டிக்கிட்டு இருக்காரு. இவரு இந்த சோல் பீஸ்ட், அதாவது இந்த சோல் பவரை கொண்டு வரும்போது என்ன ஆகி போச்சுன்னா இவரோட பவர் ரொம்பவே கம்மியா இருந்திருக்கு. அந்த ரீசனால இது சரியா மியூட்டேட் ஆகாம நாயும் பண்ணியும் கலந்த மாதிரி வந்துருச்சு. அவர் பண்ணின்ற வார்த்தை அங்க யூஸ் பண்ணல, இதை கலந்து உருவாயிடுச்சு. இந்த ரீசனால இதோட பவர் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இவரால இதோட பவரை இன்க்ரீஸ் பண்ணவும் முடியல. அதுக்கும் மேல இது மியூட்டேட்டட்ன்றதால இதுக்கு சூட்டபிளான சோல் ரிங் கண்டுபிடிச்சா மட்டும்தான் அவரால் மர்ஜ் பண்ண முடியும். கரெக்டா? ஆல்ரெடி சம்பந்தமே இல்லாத கலவை உருவானதும் இதோட பவர் கம்மியா இருக்கிற ரீசனாலையும் இவரால இதுக்கு மேல அவரோட பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. அதனாலதான் 30க்கு கீழே மாட்டிக்கிட்டு இருக்காரு. இதை அவர் சொல்ல நம்ம ஹீரோக்கா ஐயோ தெரியாம அவரோட சோகத்தை கிண்டிட்டோமோ. ஏன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம், மனுஷனுக்கு பயங்கரமான அறிவு இருக்கு. ஆனா இந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கால அவரால் அடுத்த ரேங்க் ரீச் பண்ண முடியாம போயிடுச்சு. நம்ம அதை கேட்டு அவர் சோகப்பட்டுட்டோமோன்னு கவலையில சாரி மாஸ்டர்னு சொல்ல, அவர் அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்ல, நான் இதோட பயங்கரமான பேச்செல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். விடு அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல, என்னோட மாஸ்டர்களை டோட்டலா 3 டைம் அட்டாக் பண்ண முடியும், அதோட பவர்ஃபுல்லான மூவ். சோ நம்ம இதை வச்சுக்கிட்டு தான் ரோட லீட் பண்ணணும். பத்தாவதுக்கு இவனுக்கு மோப்ப சக்தியும் கொஞ்சம் அதிகம்னு சொல்ல, அந்த நாய் தான் ஃப்ரண்ட்ல போகுது. பண்ணி நாய் பண்ணி ஏதோ ஒண்ணு அதுதான் ஃப்ரண்ட்ல போய்கிட்டு இருக்கு. அது போயிட்டு இருக்கிறது சடனா ஒரு மரத்தாண்ட நின்று குலைக்க, இவங்களுக்கா சர்ப்ரைஸ், இப்பதான் உள்ள வந்தோம் அதுக்கிட்ட குலைக்கிறானு மேல பார்த்தா மேல இருக்கிறது ஒரு பூனை. இவரு நாயின்றதால பூனையை பார்த்த உடனே குலைச்சிருக்காரு. டே நம்ம விளையாடுறதுக்கு வரலடா, முக்கியமான வேலை இருக்கு, ஒழுங்கா வழியா கேட்டுன்னு சொல்ல திருப்பி மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு போக திருப்பி குலைக்கிறான். என்னடா பார்த்தா அங்க ஒரு மூங்கில் மரம் நின்றுட்டு இருக்கு. இந்த மூங்கில் மரம் 10 வருஷம் வயசு உள்ள மரம். இந்த மரத்தோட டெண்டன்சி உங்களுக்கு தெரியல, மூங்கில் மரம்னா ஸ்ட்ரென்த்தும் பலமா இருக்கும், நல்லா வளைய கூட பிளெக்சிபிலிட்டியும் இருக்கும். சோ நம்ம ஹீரோவோட ப்ளூஸ்ல பிளான்ட்டுக்கு சூப்பரான சூட்டபிள்னு சொல்ல, நம்ம ஹீரோ அப்படின்னா ஓகே இதை அப்சர்வ் பண்ணிக்கலாமான்னு கேட்க, இல்ல வேண்டாம், நம்ம இன்னும் டீப்ல போவோம், அப்படி எதுவுமே கிடைக்காம போயிடுச்சுன்னா இதை பத்தி யோசிக்கலான்றாரு. நான் ஆல்ரெடி போன எபிசோட்லயே சொல்லியிருப்பேன், இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பவர்ஃபுல் ரேங்க் வைஸ் இருக்கும். ரேங்க் வைஸ் சொல்றதை விட வயசுன்னு சொல்லலாம். அதாவது 10 வருஷம் 100 வருஷம் 1000 வருஷம் இது மாதிரி இருக்கும். இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா நம்ம சொல்ற டிஃபரன்ஸ் என்ன, 10 100 1000. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு மான்ஸ்டர், அதோட வயசு 100, அதோட ரிங் கலர் பாத்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்கும். ஓகே, ஆனா 999 வயசு, அதாவது 1000 வயசு ஆகாத ஒரு மான்ஸ்டரும் பாத்தீங்கன்னா அதே கலர் ரிங்கோடு தான் இருக்கும். அதால ரெண்டுத்தோட பவரும் சேமான்னு கேட்டா கிடையாது. வயசு அதிகமாக அதோட அட்டாக் பவர், ஆட்ரிபியூட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இருக்க எப்படி கண்டுபிடிக்கிறது? அங்கதான் விஷயமே. ஒரு மான்ஸ்டருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த சேஞ்சஸை வச்சுதான் அதோட வயசை குத்து மதிப்பா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம், அதோட வயசு எந்த ரேஞ்சில் இருக்குன்னு. அதாவது 10 100
1000 10,000 இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவங்களோட சோல்டரிங் வச்சுதான் சொல்லுவாங்க. ஆனா மான்ஸ்டர் கொன்னாதானே சோல்டரிங் தெரியும்னு கேட்டா அந்த மான்ஸ்டர் கொல்றதுக்கு முன்னாடியே அந்த மான்ஸ்டருக்கு மேல கலர் இருக்கும். அந்த கலரை வச்சுதான் இவங்க கண்டுபிடிச்சாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 வச்சுக்கோங்களேன், ஒயிட் கலர் ரிங்கு, சோ லைட்டா ப்ளூ கலர்ல பாக்குறதுக்கு தெரியும். அதுக்கு அடுத்தது எல்லோ, அதுக்கு அடுத்தது பர்பிள், அப்புறம் பிளாக், இது மாதிரி கலர் மாறி மாறி போய்கிட்டு இருக்கும். இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதோட ரேஞ்ச், அதாவது அந்த மான்ஸ்டர் எந்த வயசுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு, 100ல இருந்து 1000 இல்ல 1000ல இருந்து 10,000. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரிங் பாத்தீங்கன்னா சேஃபா இருக்கிறதுக்காக சிலர் 10 வயசு 20 வயசு இருக்கிற மாஸ்டர்ஸை கொண்டு அது ரிங் எடுத்துப்பாங்க. பவர்ஃபுல்லான ஃபேமிலில இருக்கவங்க ஒரு 100 150 அப்படி எடுத்துப்பாங்க. பயங்கர பவர்ஃபுல்லான இருக்கவங்க மட்டும்தான் ரிஸ்க் எடுத்து ஒரு 200 வயசு, ஹையஸ்டா போச்சுன்னா 300 வயசு இருக்க மிருகமோ செடியோ கொடியோ அதை கொண்டு அதோட சோல்டரிங் எடுத்துப்பாங்க. ஆனா இதோட ஹையஸ்ட் லிமிட் எவ்வளவுன்றது இவருக்கு மட்டும்தான் தெரியும் சொல்லியிருப்பேன்ல. காரணம் அவரோட ரிசர்ச். அவர் சொல்றது ஃபர்ஸ்ட் ரிங் 423 வயசுக்குள்ளதான் இருக்கணும். அதாவது 423 இயர்ஸ் ஓல்டு. அதுக்குள்ள இருக்கிற மிருகமோ இல்ல மான்ஸ்டரோ எது இருக்கோ அதை கொண்டு அதை மட்டும்தான் ரிங்கா எடுத்துக்க முடியும் ஃபர்ஸ்ட் ரிங்கு. இதை கேட்கறதுக்கே பயங்கரமான சர்ப்ரைஸா இருந்தது. காரணம் குத்து மதிப்பா ஒரு 300ல இருந்து 400, ஒரு 400 450 இப்படி சொன்னா பரவாயில்ல. ஆனா 423 சும்மா துல்லியமா கண்டுபிடிச்சு சொல்ற பாத்தீங்களா? அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ண மனுஷன் பாவம் சின்ன ஸ்டார்டிங்ல பண்ண தப்பா இல்ல, அவரோட பவர் இன்க்ரீஸ் பண்ணாம போயிட்டு மியூட்டேட்டட் சோலாக இருந்தாலும் அவரால் பவர் இன்க்ரீஸ் பண்ண முடியாம மாட்டிக்கிட்டாரு. ஆனா என்னதான் அவர் இதுதான் லிமிட்னு சொன்னாலும் அந்த ரேங்க் உள்ள ஒரு பீஸ்ட் கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் நம்ம ஹீரோக்கு சூட்டபிளா கண்டுபிடிக்கணும். வேற நம்ம ஹீரோக்கு அட்வான்டேஜ் உண்டு, இந்த அப்புறம் பார்ப்போம். உள்ள போனாங்களா, உள்ள மாத்தி மாத்தி போக கடைசியில நைட்டும் வந்தாச்சு. நைட்டு வந்தவங்க தங்கறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நைட்டு தங்கும் போது அங்க பாம்புகளோ பூச்சிகளோ விஷக்கடிகள் அதிகமா இருக்கும்ல, சோ தூங்கும் போது பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அதால அவர் ஒரு பவுடரை கொடுத்திருப்பாரு. அந்த பவுடரை போட்டுக்கிட்டு தான் 2 பேருமே உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோட மாஸ்டர் கேட்டிருப்பாரு, நான் உனக்கு ஒரு பவுடர் கொடுத்தல, அது எதுக்குன்னு தெரியுமான்னு கேட்க, எனக்கு தெரியும், பாம்புகள் பூச்சி ரேட்டு ஆன்ஸ் இதெல்லாம் பக்கத்துல வராத அளவுக்கு ஒரு ஸ்மெல் ஓடர் கிரியேட் பண்ணும் இந்த பவுடர். இது மூலமா நம்ம சேஃபா இருக்கலாம்னு சொல்ல கரெக்ட் தான். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இது மாதிரி காட்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் நெருப்பை மட்டும் யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம நெருப்பை பத்த வச்சோம்னா இங்க இருக்க முக்காவாசி மிருகம் பார்த்து பயந்து ஓடும். ஆனா இந்த நெருப்புக்காகவே அட்ராக்ட் ஆகி வர மான்ஸ்டர்ஸும் உண்டு. ஆனா அந்த மான்ஸ்டர் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த ரீசனால இங்க ஃபயரை யூஸ் பண்ணக்கூடாது. பத்தாவதுக்கு நம்மளால மிருகத்தோட சோல் பவரை ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும். அது தப்பி தவறி நம்ம விட அதிகமா இருந்தா எந்த காரணத்தை கொண்டும் சண்டை போடாத, அது மரணத்தை தான் கொண்டு போய் முடியும்ன்றாரு. ஏன்னா இங்க இருக்க எல்லாருமே அவங்களோட மார்ஷல் சோலை யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்றவங்க. சோ அவங்களோட அதிகமான பவர்ல இருந்தா இவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா என்னதான் இவங்க சண்டே ரொம்ப நேரம் இழுத்தாலும் ஸ்டாமினா ஒரு முக்கியமான பாயிண்ட். 2வது பாயிண்ட் இவங்களோட சோல் பவர். சோ அந்த மான்ஸ்டரோட பவர் வீக் ஆகுறதுக்கு முன்னாடியே இவங்க வீக் ஆயிடுவாங்க, அதனால அது கொல்லும். இதுதான் மெயின் காரணம். பட் இதுல நம்ம ஹீரோ மட்டும் எக்ஸெப்ஷன். ஏன்னா அவனுக்கு போன லைஃப்ல கத்துக்கிட்ட ஸ்கில்ஸ் ஞாபகம் இருக்கு. 10வது வெப்பன்ஸ் வச்சிட்டு இருக்கா, அது இது ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோக்கு தெரியும்ன்றதால நம்ம ஹீரோவால மட்டும் அவனோட பவர்ஃபுல்லா இருக்க மாஸ்டரை கூட சண்டை போட முடியும். அதுதான் ஒரு அட்வான்டேஜ். இதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லானது நம்ம ஹீரோவோட பர்பிள் ஐ தான். சரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களா, இது மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அதுக்குள்ள படுத்துக்கிட்டு இருந்த அந்த நாய் எழுந்து ஒரு சவுண்ட் விட அவங்க எல்லாருக்குமே பயங்கரமான சர்ப்ரைஸ். அடுத்த செகண்டே அங்க ஃபாக் மூட ஆரம்பிக்குது. அந்த ஃபாகுக்கு நடுவுல பயங்கரமான உருவம் தெரிய ஆரம்பிக்குது. இத பார்த்த உடனே இது கண்டிப்பா கோஸ்ட் உல்ஃபா தான் இருக்கும். சோ பத்திரமா என் பின்னாடியே நில்லுப்பான்னு சொல்ல நம்ம ஹீரோ அவனோட பர்பிள் ஐயை யூஸ் பண்றான். அங்க இருக்க பாத்தீங்கன்னா உல்ஃப் மாஸ்டர்ஸ் தான் 1 2 இல்ல 10 மாஸ்டர்ஸ் வந்திருக்கு. அதுக்குள்ள நம்ம ஹீரோட மாஸ்டர் நீ தலையிடாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட சோல்டரிங்க கொண்டு வராரு. அவர்கிட்ட பாத்தீங்கன்னா இப்போ 2 சோல்டரிங் இருக்கு. அந்த 2 சோல்டரிங்கையும் கொண்டு வர அவரு பாத்தீங்கன்னா அந்த பவரை கொடுக்கறது அந்த நாய்க்கு தான். கொடுத்த அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அந்த நாயோட உருவம் அப்படியே ஊதுற பலூன் மாதிரி பயங்கர பெருசாகுது. இது பயங்கர பெருசாக உடனே தண்டர் அட்டாக் அப்படின்னு அடுத்த செகண்டே அது இன்னும் பயங்கர பெருசா உருவாக உடனே நம்ம ஹீரோ மாஸ்டர் அங்க ஒரு மாஸ்க் எடுத்து கொடுக்குறாரு. முதல்ல மூஞ்சில போட்டுக்கிடான்னு சொல்லி மூஞ்சில போட்டுக்க, என்னடா தண்டர் அட்டாக்னு சொன்னாரு. ஆனா மாஸ்க் போடுறாங்கன்னு பார்த்தா அந்த நாயை விட்டது குசு.
விட்ட பாம்புல மொத்த மான்ஸ்டரும் தூக்கி எறியப்பட அதுல சில மான்ஸ்டர் அங்க இருக்க மரத்துல முட்டி இடுப்பு உடைஞ்சு கீழே வில்ல மத்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே நாத்தம் தாங்க முடியாம அங்கிருந்து போக வந்த மனுஷனா இந்த மான்ஸ்டர்ஸும் கிட்டத்தட்ட நாயக மாதிரிதான், அதுங்களுக்கு வீக்கஸ்ட் பாயிண்ட் இந்த இடுப்பு தான் அப்படின்ட்டு உடனே அந்த மாஸ்டர்ஸ் மூணுத்தையுமே கொள்றாரு. அதுதான் கீழே விழுந்துருச்சு. அது எதுக்கு கொல்லணும்னு கேட்டா ஆல்ரெடி அதுங்களோட இடுப்பு உடஞ்சாச்சு, அவங்களால இதுக்கப்புறம் உயிரோட இருக்க முடியாது. சோ துடிச்சு துடிச்சு சாவறதுக்கு பதிலா இவர் கொண்டுட்டா ஈஸியா மரணம் கிடைக்கும்ல. சோ ஒரு மனிதாப அடிப்படையில் அதை கொண்டுட்டாரு. அது கொன்னவரு இதை வேஸ்ட் பண்ண கூடாதுன்ட்டு இப்போ கொன்னோம்ல இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே சோல்ட்ரிங் ஃபார்ம் ஆகுன்றாரு. அதே மாதிரி ஒயிட் கலர் சோல்ட்ரிங் 3 ரிங் ஃபார்ம் ஆகுது. அது உடனே அவரோட கை செய்யை காட்ட அது மூலமா அந்த ரிங் அவரு நோக்கி வர இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த சாண்ட் மூலமா நம்ம ரிங்க கொண்டு வரணும் பக்கத்துல, அதுக்கப்புறமா அதை கண்ட்ரோல் பண்ணி அதை தனக்குள்ள மர்ஜ் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி 2 ரிங் மர்ஜ் பண்ணிட்டேன். சோ அடுத்தது 30th ரேங்க் வந்தாதான் அடுத்த ரிங் மர்ஜ் பண்ண முடியும். அதுவும் என்னால ஆல்ரெடி என்ன மான்ஸ்டர் ரேங்க்ல மர்ஜ் பண்ணணும் அதை விட அதிகமா தான் மர்ஜ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களோட பவர் ரொம்ப கம்மியா இருக்குங்க, இவங்களால பவர்ஃபுல் மான்ஸ்டர் பிடிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் மான்ஸ்டர் 100ல பிடிச்சாங்கன்னா நார்மலா செகண்ட் மான்ஸ்டர் குறைஞ்சபட்சம் ஒரு 500-600 பிடிக்கணும். பட் முடியாதனாலும் அட்லீஸ்ட் 100க்கு மேலேயாவது இருக்கணும். இதெல்லாம் எப்படி பிடிக்கணும் என்ன பண்ணணும்னு டீடைல் எல்லாத்தையுமே இதை வச்சு டெமோ காட்ட நம்ம ஹீரோக்கும் புரியுது. உடனே 2 ரேடிஷை எடுத்து கொடுப்பான்றாரு. அவ வச்சிருக்காங்கல்ல பெல்ட், அந்த பெல்ட்ல நிறைய ரேடிஷ் இருக்கு. அதை எடுத்து கொடுக்க எடுத்த உடனே 2 தூக்கி அது வாயில போட அந்த நாய் அப்படியே சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னன்னா இந்த நாய்க்கு சாப்பாடே இந்த ரேடிஷ் தான். எதுக்கு ரேடிஷ் கொடுக்குறீங்க, வேற ஏதாவது கொடுக்கலாமேன்னு கேட்க நான் எவ்வளவோ டெஸ்ட் பண்ணேன், எல்லா காய்கறியை விட ரேடிஷ் சாப்பிட்டாதான் இவன் குசு விடுறான் பாத்தீங்களா, அது ரொம்ப பவர்ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆகும். 10வது சாப்பிட்டான்னா 2 மணி நேரத்துல இவனோட அட்டாக் திருப்பியும் ரீஜெனரேட் ஆகும். அதாவது இவன் குசு விடுறத இவனோட அட்டாக்கே மொத்தம் 3 டைம் பண்ணலாம். இவன் இந்த ரேடிஷ் சாப்பிட்டானா 2 மணி நேரத்துல திருப்பியும் அவனால குசு விட முடியும். குசு குசுன்னு பேசுறத போய் இப்ப குசு குசுன்னு பேசுற நிலைக்கு வந்துட்டோம். அவரு அங்க சாப்பிட்டு சும்மா ஜாலியா குப்பரை படுத்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு இப்பதான் புரியுது தான் மாஸ்டரோட நிலைமை. மனுஷன் பயங்கர பவர்ஃபுல்லான மனுஷன் தான், அந்த அளவுக்கு நாலேஜும் உண்டு. ஆனா இது ஆல்ரெடி மியூட்டேட்டடு, 10வதுக்கு ஒரு மட்டமான மியூட்டேட்டடு, அதுக்கும் மேல இதோட அட்டாக்கு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அட்டாக்கு. இந்த அட்டாக்கை எப்படி காட்ட முடியும், இதாலதான் அவரோட மாஸ்டர் சோல் யூஸ் பண்ணி அவர் அட்டாக் பண்றதும் இல்ல, அவர் எல்லாருமே வீக்குன்னு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய புத்திசாலிக்கு உள்ள மான்ஸ்டரோட அட்டாக்கு இது மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டம் தான். நம்ம ஹீரோ யோசிக்க அதுக்குள்ள அந்த நாய் குப்பரப்படுத்திட்டு எழுந்து கத்த அங்க எல்லாருக்குமே ஷாக் ஆக என்னவோ சரியில்லை அப்படின்னு புரிய அங்க உருவானது பாய்சன் கிளவுட் தான். மாஸ்டர் இது பாய்சன் கிளவுட்னு சொல்ல நம்ம ஹீரோவை பிடிச்சி அவருக்கு பின்னாடி விடுறாரு. நீ இங்கே இருந்து சொல்ல அவர் ரெடி ஆகுறாரு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றதுக்கு. அதுக்காக இப்போ வேற ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணணும்ட்டு அவரோட சோல்டரிங் கேதர் பண்ணி ரிலீஸ் பண்ண அது நாய் மேல பட்ட உடனே இப்போ அந்த நாய் பாத்தீங்கன்னா அப்படியே பலசாலியான மாதிரி ஒரு பில்டப் காட்டுறாங்க. அப்படியே கத்திக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஹீரோ அவனோட பர்பிள் ஐயை யூஸ் பண்றான். பர்பிள் ஐ யூஸ் பண்ண உடனே அந்த ஸ்மோக்கு நடுவுல ஒரு பாம்பு இருக்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். அது அங்கதான் இருக்குன்னு சொல்ல அதுக்குள்ள இவரு ஒரு டார்ச் லைட்டை எடுத்து விசிறி அடிக்க அந்த வெளிச்சத்துல அந்த பாம்போட உருவம் தெரியுது. என்னது டாக்டர் ஸ்னேக்கா, அது எப்படி இங்க வந்தது? அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லா மான்ஸ்டர் இந்த அளவுக்கு ஃபாரஸ்ட்ல வெளியே வரதுக்கு பாசிபிளே கிடையாது. இது வெளியே வந்திருக்கு. 10வதுக்கு சைஸ் எல்லாம் பார்த்தா 100 வயசு அந்த லிமிட்ல தான் இருக்கணும்னு சொல்ல நம்ம ஹீரோக்கா அந்த மான்ஸ்டர் இங்க எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு சந்தேகம் அவனுக்குள்ளே இருக்கு. 10வதுக்கு இங்க இப்போ டைமிங்ல பாத்தீங்கன்னா இதை அட்டாக் பண்ணி ஜெயிக்கிறது கஷ்டம். நம்ம கரெக்டான டைம் யூஸ் பண்ணி இங்க தப்பிச்சு மட்டும்தான் போகணும். 10வதுக்கு இந்த பாம்போட ஸ்பீட் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கும் மேல இதோட வெனம் பாய்சன் பாத்தீங்கன்னா பயங்கரமான டாக்ஸிக். ஜஸ்ட் உடம்புல பட்டா மட்டும் தான் டாக்ஸிக், ஆனா இல்ல அதோட பாய்சன் கீழே தரையில பட்டிருந்தாலும் ஏன் ஒரு இலையில பட்டா கூட அந்த இலை கூட அப்படியே கருகிடும். அந்த அளவுக்கு பயங்கரமான பாய்சன். அதுலயும் இது பாம்புல, சோ பாம்புக்கே உரித்தான ஸ்பீடு அஜிலிட்டி, இது பயங்கர ஸ்பீடான பாம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதுவும் சரு சருன்னு போய்கிட்டு இருக்க. இந்த பாம்போட உடம்புல வீக்னஸே கிடையாது. அதோட தோல் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஸ்ட்ராங்கு. இதோட டெண்டன்சி ரொம்ப ரொம்ப திக். சோ அதால இதை கொள்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதோட வீக் பாயிண்ட் சொல்லப்படுறது அதோட கண்ணு அதோட வாயி. ஆனா
கண்ணை ஈஸியா அட்டாக் பண்ணவே முடியாது. ஏன்னா பொருவம் அதை கவர் பண்ணிருக்கிறது எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங். அந்த பக்காவை எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். அதுக்கு அடுத்தது வாய் தான். வாய் பக்கத்துல போகவே முடியாது. ஏன்னா அது சும்மா கக்கனாவே பாய்சன் பட்டா நம்ம கதை அவ்வளவுதான். சோ இந்த மான்ஸ்டருக்கு ரெண்டு வீக்னஸுமே அட்டாக் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்ல, நீ பின்னாடியே இருன்னு சொல்ல அதுக்குள்ள பாம்பு வர அந்த பாம்பை பாக்குறதுக்கு அப்படியே ஒரு டிராகுலா மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது. பத்தாதுக்கு அது ரக்கெல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா சீரிக்கிட்டு காட்ட ரெடியாவு ஓடுறதுக்குன்னு சொல்லிட்டு அவரோட மான்ஸ்டரோட அட்டாக்க ரிலீஸ் பண்ண அந்த நாய் அப்பயும் போல ஒரு பெரிய பாம்பை போட அடிச்சு நாத்தத்துல அந்த பாம்புக்கா கோபம் அதிகமாயிடுச்சு. ஏன்டா ஒரு மனிதாபிமானம் இல்லாம ஒரு பாம்புன்னு கூட பார்க்காம என் மூஞ்சில இந்த வேலையை பார்த்துட்டீங்களான்ற மாதிரி காண்ட்ல தெத்துக்கிட்டு வருது. சும்மாவே இந்த மான்ஸ்டர் கொஞ்சம் பாவன் விட்டு போயிருக்கலாம். இவனுங்க போட்ட குசுல அது வந்தது காண்ட்ல தெத்துக்கிட்டு வர அதை பார்த்த உடனே அந்த நாயா நம்ம பண்ண வேலையில தாண்டா இது தெத்துக்கிட்டு வருது, ஃபர்ஸ்ட் நம்மளதான் கடிக்கும்னுட்டு இத்தனை நேரம் ஸ்லோ ஓடிக்கிட்டு இருந்த அந்த பன்னிக்குட்டி நாய் இப்போ ஜெட் ஸ்பீட்ல அங்கிருந்து ஓட அதுக்குள்ள இவங்க மாஸ்டரா இவன் ஃப்ரண்ட்ல போனானா நம்ம மாட்டிப்போம். ஏன்னா இந்த நாய் காண்ட்ல நம்மள கடிக்க போகுதுன்னுட்டு திருப்பியும் அதோட பாம் அட்டாக்க யூஸ் பண்ண திருப்பி அந்த பாம் பட அந்த பாம்புக்கு கொலை வெறி இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏற்கனவே போட்ட பாம்புக்கே நாத்தம் தாங்க முடியல, இதுல 10வது செகண்ட் டைம் வேறையா அது இன்னும் கொலை வெறி கெத்திக்கிட்டு வர இவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பாம்பு பக்கத்துல வந்துருச்சு. அந்த நாயை பார்த்து நீ தாண்டா ஸ்டாப் பண்ணணும்னு சொல்ல அதுவும் சும்மா அட்டாக் பண்றோம்னு ஜம்ப் பண்ண பயங்கரமா இருக்கும் பொழுது அட்டாக்னு யோசிக்க அந்த நாயோட காலை பிடிச்சி இந்த பாம்பு கடிக்க அது ஐயோ அம்மானு கத்த இதுக்கப்புறம் வேலைக்காகாதுன்னுட்டு அந்த சோல் பீஸை திருப்பியும் உள்ளுக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. ஏன்னா ஆல்ரெடி அது 3 அட்டாக் பண்ணிடுச்சு. சோ இப்போ அதெல்லாம் அட்டாக்கும் பண்ண முடியாது. 10வதுக்கு அந்த பாம்பு விட்ட சாப்பிட்டாலும் சாப்பிட்றோம் அதனால எடுத்துக்கிட்டாரு. ஆனா இவங்க இப்படியே போல கண்டிப்பா கண்டுபிடிச்சிடும். சோ நம்ம ஏதாவது ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணி இங்க தப்பிச்சாகணும்னு சொல்ல அதுக்குள்ள இந்த பாம்பு பயங்கர ஸ்பீட்ல இவங்களை அட்டாக் பண்ண வர அப்போ சடால்னு மூஞ்சில வந்து இதோ பட எவ்வளவு பார்த்தா ரேடிஷ் நம்ம ஹீரோவோட வேலைதான். அவன் பெல்ட்ல நிறைய ரேடிஷ் வச்சிருப்பாரு. அதை எடுத்து ஒண்ணா கரெக்டா அடிச்சுட்டு இருக்கான். அந்த பாம்பு லெப்ட் ரைட் திரும்பி போக பார்க்க ஆனா நம்ம ஹீரோக்கு தான் தெரியுமே அது அடுத்து எங்க வரும்னுட்டு அதனால ஈஸியாவே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க கையை பிடிச்சிக்கிட்டு தான் ஓடுவாரு நம்ம ஹீரோட மாஸ்டர். ஆனா அவர் கையை நம்ம ஹீரோ தட்டிட்டு கப்புன்னு ஜம்ப் பண்ணி அவனோட வெப்பனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண நினைக்க அது டாஜ் பண்ண அது தோல்ல பட்டு அந்த வெப்பன் நெகிரிவில இதை பார்த்தோம் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு இந்த மாஸ்டரோட டிஃபென்ஸ் அதாவது தோல் ரொம்ப திக்கா இருக்கு, கண்டிப்பா இத நம்ம வெப்பன் வச்சு கொல்ல முடியாதுன்னுட்டு அதுவும் சான்ஸ் கொடுக்காம தொடர்ந்து அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவா பக்காவா டச் பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்கே தெரியும் நம்ம ஹீரோக்கு பக்காவான பவர் இருக்கு டாஜ் பண்றதுக்கு, அடுத்த மூமெண்ட் எங்க வரும் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ சொன்னாங்கல்ல இதோட வீக்னஸ் கண்ணு, அடுத்தது வாய். கண்ணு அட்டாக் பண்ண முடியல, சரி வாயை அட்டாக் பண்ணலான்னுட்டு அவனோட ஜேட் ஹேண்டை யூஸ் பண்றான். அது மூலமா அதோட வாயை பிடிச்சிட்டு வாயை பிளக்க ட்ரை பண்ண பட் யூஸ் இல்ல. ஏன்னா அது வாயை என்னதான் பிடிச்சாலும் அது ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு, நம்ம ஹீரோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப கம்மி. அதோட பாய்ஸ் நம்ம ஹீரோ ஒன்னும் பண்ணாதனாலும் அது அட்டாக் அதிகம் தானே. அதனால நம்ம ஹீரோ அவற்றை கத்தியை வச்சு வாயில குத்துற நம்ம ஹீரோவா அப்படியே தள்ளாடி கீழே வில்ல அதுக்குள்ள நம்ம ஹீரோ மாஸ்டர் அங்க வந்துட்டாரு. வந்து ஒரு பிடிக்க நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம் தப்பித்தவரை நம்ம போட்ட சண்டையா அவர் பார்த்திருப்பாரான்னுட்டு. ஏன்னா ஓடிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கையை தட்டி விட்டுட்டு இருப்பா, அது அவருக்கு தெரிஞ்சிருக்காது. சோ அந்த சான்ஸ் அதாவது அந்த குறிப்பிட்ட செகண்ட்ஸ்குள்ளேயே இத்தனை சண்டையும் முடிஞ்சிருச்சு. சோ அவருக்கு தெரிஞ்சிருக்க பாசிபிலிட்டி உண்டா இல்லையான்னு சந்தேகத்தில் இருக்க நம்ம ஹீரோட மாஸ்டர் என்னடா கையை விட்டுட்ட இந்த டைம்ல ஆபத்தா போயிட்டுன்னு சொல்ல அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு நிம்மதி. நல்ல வேலை ஒரு பாக்கலன்னுட்டு மாஸ்டர் அட்டாக் பண்ண வந்தது நான் கத்தி விசிறி அடிச்சு அந்த கத்தி எப்படியோ வாயில பட்டுச்சு கோயின்சிடென்ஸா அப்படின்னு சொல்ல நல்ல வேலை எப்படியோ உனக்கு எதுவுமே ஆகலையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை பார்க்கறாரு. ஏன்னா தப்பித்தவரி பாம்பு கடிச்சிட்டு இருந்தா பார்த்தா எதுவுமே ஆகல. அவருக்கு சந்தோஷம், பரவாயில்ல அவனுக்கு எதுவுமே ஆகலன்னு சந்தோஷத்துல பார்க்க அந்த பாம்பு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாம்பு துடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இது கொஞ்சம் ஆபத்தான பாம்பு, பாம்பை கொல்றதே கஷ்டம், 10வதுக்கு இந்த பாம்பு அவள் சீரியஸ் ஆகவே சாகாது. சோ வெயிட் பண்ணி எந்த காலத்துக்கு ஒன்றும் பக்கத்தை போயிடாதுன்னு சொல்ல அதே மாதிரி இந்த பாம்பும் பாத்தீங்கன்னா உன்னமும் துடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. துடிச்சது கடைசியில வேற வழியே இல்லாம அப்படியே சாக அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோட மாஸ்டர் செத்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றீங்க வெளியே வரும் அந்த ரிங்க நீ அப்சர்வ் பண்ணுன்னு சொல்ல இதை கேட்ட உடனே அவனுக்கு சர்ப்ரைஸ். என்ன மாஸ்டர் சொல்றீங்கன்னு கேட்டா ஆமா இந்த மாஸ்டரோட
சைஸ் வச்சு பார்த்தா இது கண்டிப்பா 400 வயசுக்கு உள்ளதா இருக்கணும். அதாவது அவர் சொல்லித்தாரு பாத்தீங்களா, 420 சில்லற வயசு, அந்த வயசுக்கு லிமிட்ல தான் இது இருக்கணும்ன்றாரு. எப்படி கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தா, இந்த பாம்புங்க 100 வயசுக்கு மேல ஒரு வயசு இன்க்ரீஸ் ஆக ஒரு சென்டிமீட்டர் லென்த் இன்க்ரீஸ் ஆகுமா. சோ இதை வச்சு கேல்குலேட் பண்ணி தான் இது 400 வயசு ரேஞ்சில் தான் இருக்கும், இது கண்டிப்பா உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு சர்ப்ரைஸ். என்ன மாஸ்டர் சொல்றீங்க, நான் ஒரு பிளான்ட் டைப், இது மிருகம், எப்படி சூட்டபிள் ஆகும்னு கேட்க அவரோட தியரி பத்தி சொல்றாரு. ஜெனரலா இந்த மாஸ்டர்ஸ் பல வகையில இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு பாம்பு இருக்குன்னா பாம்பியே மாத்தி பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த பாம்பு அந்த பாம்பு, இது மாதிரி பாம்பு வெரைட்டில மாத்தி பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா கிளாஷ் ஆகக்கூடாதுன்ற ரீசனுக்காக. ஆனா அதான் கண்டிஷன் கேட்டா இல்ல, என்னன்னா ஆப்போசிட்டா இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாம்பு ஸ்பீட் வச்சுக்கிறவங்க போயிட்டு முயல பிடிக்கணும், இல்லைன்னா ஒரு எலியோட ஸ்பீட் எடுத்துக்கணும்னா கஷ்டம், ஏன்னா இதுக்கும் அதுக்கும் ஆகாது, இது அதை சாப்பிட்டுன்ற ரீசனால. பட் ரெண்டுமே ஓரளவுக்கு ஒத்து போற மாதிரி இருந்தா கண்டிப்பா அது அக்செப்ட் ஆயிக்கும். ஆனா இந்த ரிஸ்கை இது வரைக்கும் யாருமே எடுக்க தயாரா இல்ல. அந்த ரீசனாலதான் பாத்தீங்கன்னா இவரோட தியரி உன்னமோ தியரியாவே இருக்கு, யாரும் அதை நிரூபிக்க தயாராவே இல்ல, ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. அதுக்கு அடுத்தது அவரோட தியரியில முக்கியமான விஷயம், இந்த சோல் ரிங் இருக்கு பாத்தீங்களா, அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய ரேங்க் சொல்லியிருப்பார்ல 400 ரேஞ்சில், அந்த அளவுக்கு யாருமே ரிஸ்க் எடுத்து அப்சர்வ் பண்ணதே இல்லை. இந்த ரீசனாலதான் பாத்தீங்கன்னா இவர் திறமசாலியா இருந்தாலும் இவருக்கு அந்த கேவலமான பேர் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, சும்மா கதை வெட்டுறாரு, ஜோக்கரு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, ஏன்னா அவர் தியரியை யாருமே நிரூபிக்கலன்றதுக்காக. நம்ம ஹீரோக்கிட்ட சொல்றது என்னன்னா, நான் சொல்ல மறந்துட்டியா பாயிண்ட், உன்னோட ப்ளூ சில்வர் பிளான்ட்டுக்கு எந்த ரிங்குமே ரிஜெக்டே பண்ணாது, எல்லாமே சூட்டபிள் இருப்பாரு. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோட பிளான்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜாட்டி மாதிரி யூஸ் பண்ண முடியும், பாம்பும் பாத்தீங்கன்னா ஜாட்டி மாதிரி தான், அந்த அளவுக்கு ஸ்பீடா போகும். பத்தாவதுக்கு இதுக்கு பாய்ஸனும் இருக்கு, ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு. டெண்டன்சி வெனம் ரெண்டுமே இருக்கிற மாதிரி ஒரு பீஸ்டோ எதையோ ஒன்று தான் அப்சர்வ் பண்ணணும், அப்பதான் உன்னால அடுத்தடுத்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். பத்தாவதுக்கு உன்னால ஒரு கண்ட்ரோல் டைப் ஆட்ரிபியூட்டாவும் மாற முடியும்னு இருப்பாரு, அதாவது ஈஸியா மத்தவங்கள ஸ்டாப் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர் கிடைக்கும்னு இருப்பாரு. அதுக்கேற்ற சூட்டபிளானது இந்த பாம்பு தான் சொல்ல நம்ம ஹீரோவும் கண்டிப்பா இது மூலமா நம்மளோட பவர் இன்க்ரீஸ் ஆகும்னு நம்புறான். ஏன்னா இது பாம்பு, பத்தாவதுக்கு பாய்சன் உள்ளது. நம்ம ஹீரோ போன வாழ்க்கையில கத்துக்கிட்ட அந்த பாய்சன் அட்டாக்ஸ் எல்லாமே இதை வச்சு ஈஸியா கத்துக்க முடியும் நம்ம ஹீரோ நம்புறான். அது மட்டும் இல்லாம நம்ம கண்டிப்பா இதை அப்சர்வ் பண்ணி நம்ம மாஸ்டரோட தியரி உண்மை அப்படின்னு நிரூபிக்கணும்னு ஆசைப்படுறான். சரி நான் அவனும் உட்கார, அதுக்கு அடுத்த மாதிரி அந்த ரிங்கும் அவனை சுத்தி வர, அவரு சொல்ற வார்த்தை என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, அதை நீ தாங்கிக்கணும், எந்த காரணத்தை கொண்டும் மயங்கிடாது, அதுக்கப்புறம் ஆபத்தா போயிட்டு சொல்ல நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்க. ஆனா அங்கதான் பிரச்சனையே, அப்சர்வ் பண்ற நம்ம ஹீரோக்கு உருவார ஹீட் பாத்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு, நம்ம ஹீரோவால தாங்கவே முடியல அந்த வலியை. ஆனா அதையும் மீறி நம்ம ஹீரோ அந்த வலியை தகிக்க அவனுக்குள்ள சி வேர்ல்ட் காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த பிளான்ட், அதாங்க ப்ளூ சில்வர் பிளான்ட் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே மியூட்டேட் ஆக ஆரம்பிக்குது. சாதாரணமா இந்த பிளான்ட் அப்படியே அந்த பாம்புக்கு மேல இருந்த மாதிரியே டெண்டன்சி உருவாக அப்படியே ஜாட்டி மாதிரி நீல. பத்தாவதுக்கு அதுக்கு அந்த பாய்சன் அட்ரிபியூட்டும் லிங்க் ஆயிடுச்சு. சோ நம்ம ஹீரோவை சுத்தி வளைக்க நம்ம ஹீரோ ஒரு வழியா கண்ட்ரோல் பண்ணி அதை ஸ்டாப் பண்ண அடுத்த செகண்டே அந்த ரிங் நம்ம ஹீரோ கூட மெர்ஜ் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷம், மாஸ்டர் நான் மெர்ஜ் பண்ணிட்டேன்னு சொல்லி எழுந்துக்க. ஆனா அவங்க மாஸ்டர் பாத்தீங்கன்னா கீழே சைட்ல விழுந்திருக்காரு. மனுஷன் விழுந்திருந்தாலும் சுத்தி ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு நம்ம ஹீரோவோட சேஃப்டிக்காக. ஏதாச்சுன்னு பார்த்தா அவர் காலில் அந்த பாம்போட கடி இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது, அங்க நம்ம ஹீரோக்கு காப்பாத்துறதுக்காக அந்த நாயை கடைசி அட்டாக் பண்ண சொல்லியிருப்பார்ல, அந்த நாயோட காலை அந்த பாம்பு கடிச்சிருக்கோம்ல, அதனாலதான் இவருக்கு அந்த காயம் உருவாயிருக்கு. என்னடா நாயை கடிச்சா இவருக்கு அப்புறம் காயம் உருவாக்குன்னு கேட்டா, அந்த நாய் பாத்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் கிடையாது, அது வெறும் சோல் ரிங் தான். சோல் ரிங்க இவங்க பவர் மூலமா அந்த உருவம் எடுத்து அட்டாக் பண்ண வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது பிசிக்கல் டேமேஜ் ஏதாவது வாங்குச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓனருக்கு தான் சேரும். ஏன்னா அதுக்கு உருவம் கிடையாது, வெறும் சோல் மட்டும்தான். அந்த பிசிக்கல் உருவம் யார் அதை வெளியே அமைச்சாங்களோ அவங்களோடது. அதனாலதான் அந்த நாய் காலில் பட்ட கடி இவரோட காலில் இருக்கு, அந்த பாய்சன் இவருக்கு இறங்கி இருக்கு, அதனாலதான் இவர் மயக்கத்துல இருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. இங்க கடி விழுந்தது ஆல்ரெடி அவருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஹீரோ பார்த்தா, ஆனா அது நாய் தான் கடிக்குதுன்னு நினைச்சா இவருக்கு அந்த கடி விழுந்து அவருக்கு தெரியாது. இது இருந்தும் அவரு அதை பத்தி கவலைப்படாம நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கூடவே இருந்து இப்போ பாய்சன்ல தாக்கப்பட்டு கீழே மயங்கி விழுந்திருக்காரு என்ற ஷாட்ல நம்ம ஹீரோ இருக்க. அதோட இந்த வீடியோ முடிய அடுத்த வீடியோல நம்ம ஹீரோவை காப்பாத்துவானா, காப்பாற்ற முடியாம போகுமா, எந்த நிலைமை கஷ்டப்பட போறாங்கிறத பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.